உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தலைப்பு அவர் சொன்னபடியே, அவர் தாம் சொன்னபடியே. மத்திய 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். மத்திய 28 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. Acts chapter 1 verse 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாளளவும் for 40 days he was seen by the apostles. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே infallible proofs he is risen, infallible proofs. அவர் உயிர்த்தெழுந்தார். Jesus is risen from the dead. ஆணித்தரமான ஆதாயங்கள், infallible proofs. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்துவுடைய நம்பிக்கை என்று சொல்லுவார். அப்போ மற்றவருடைய நம்பிக்கை இயேசு உயிரோடு எழும்பவில்லை. 2 நம்பிக்கை இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நம்பிக்கை, இயேசு உயிரோடு எழவில்லை என்ற ஒரு நம்பிக்கை. 2மே நம்பிக்கை தான். 2 ஒன்றுக்கொன்று மாறானது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை சரியானால் இன்னொரு நம்பிக்கை மூடத்தனமானது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்பது அறிவுபூர்வமானதானால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது ஒரு மூட நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையில் எது அறிவு சார்ந்தது, எது அறிவியல் சார்ந்தது, எது சட்டத்தின்படியில் எது சரி? பிரியமானவர்களே, தர்க்க சாஸ்திரத்தின்படி எது சரி? எந்த நம்பிக்கை அறிவு சார்ந்தது, எந்த நம்பிக்கை? 2 நம்பிக்கை. எந்த நம்பிக்கை அறிவு சார்ந்ததல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை, அறிவு சாரா ஒரு நம்பிக்கை என்பதை குறித்து இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட விவரித்து பேசினேன். பிரியமானவர்களே, எல்லா தர்க்க சாஸ்திரத்தின்படி, அறிவியல் படி, கண்கண்ட சாட்சிகளின்படி, சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்த சான்றுகளின்படி, written documents by the people who lived in the same time, சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், அவங்களுடைய ரிட்டன் டாக்குமெண்ட், அது சாதாரணங்களுக்கு எழுதலை. தியோஃபிலஸ் போன்ற பெரிய உயர் பதவியில் இருக்கிற ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவர், மகா கனம் பொருந்திய தியோஃபிலஸ்,
அவங்களுக்கு எழுதின டாக்குமெண்ட். அது கதையாக இருக்க முடியுமா? இதோ பின்னால் ஒரு கதை எழுதலை. இன்றைக்கு வாழ்ந்த ஒருவரை பற்றி ஒரு 500-600 ஆண்டுகள் கழித்து ஒரு இதிகாசம் படைக்கவில்லை. சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதின சான்றுகள், தெளிவான திருஷ்டாந்தங்கள். அப்படியானால் எவ்வளவு அறிவு சார்ந்த நம்பிக்கை! இந்த காலில் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரலை பற்றி விளக்கு ஒரு அருமையான தேவ ஊழியர் இந்த விளக்கத்தை பற்றி மத்தியானத்திலேயே எனக்கு ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். எவ்வளோ தெளிவாக இருக்குது. சூப்பர் நேச்சுரல் இஸ் நாட் ஆன்டி நேச்சுரல். இயற்கைக்கு மேலான சில காரியங்கள் இயற்கைக்கு எதிரான காரியங்கள் அல்ல. இருக்கட்டும் பிரியமால், மீண்டுமாக அந்த காலை செய்திக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. இயேசு தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதுக்கு தரார் மெனி இன்ஃபாலியபிள் ப்ரூஃப்ஸ் என்று சொல்லிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவர். அவர் சொன்னபடியே, அவர் சொன்னார் நான் அப்படி உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி. ஒரு அருமையான வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23 நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, அன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் நியாய விசாரிக்கப்படும்படி கொண்டு போகும்போதே பயந்து பின்னாலே நடந்தவன் பேதுரு. அவர் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கும்போது பயந்து, சத்தியமாக எனக்கு அவர் தெரியவே தெரியாது என்று சொன்னது மாத்திரமல்ல, சபித்தான் என்று இருக்கிறது. எப்படி சபித்தானோ தெரியவில்லை. அவரை கேடுங்கட்டு போகட்டும், நாசமாக போட்டு என்ன சொன்னான்னு தெரியல. சபித்தான் என்று இருக்குது. அவரை கேடுகட்டு போனால் எனக்கு என்ன, அவர் நாசமாக போட்டு ஏதோ சொல்லியிருக்கார். அப்படி சபித்த பேதுரு இயேசு சிலுவையில் மரித்து அந்த சரீரம் சிலுவையில் இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்லடக்கம் செய்வதற்கு கூட முன்வராத பேதுரு அங்கே நின்று, அப்புறம் அந்த பாடி என்ன ஆகுது, யார் எடுத்து எங்கே போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை பார்க்க சில பெண்கள்லாம் நிற்கிறாங்க. அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு போய் அந்த பாடியை வாங்கி அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அடக்கம் பண்ணுறான். ஆனால் அன்றைக்கு அந்த சிலுவை அடிவாரத்தில் கூட நிற்க தைரியம் இல்லாத, துணிவில்லாத பேதுரு மேலறையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறார், பயந்து நடுங்கிட்டு இருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்த செய்தி கிடைத்தும் இவர் இயேசுவை உயிர்த்தெழுந்தவராய் பார்த்தும் பயத்தோடு இருக்கார். இயேசு 2-3 முறை அவருக்கு தன்னை காண்பித்த பிறகும் கலிலேயாவில் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். நான் மீன் பிடிக்க போகிறேன், வேறு என்ன பண்ணுறது, இயேசுவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு 3 வருஷம் இயேசுன்னு சுற்றணும். இப்போ இயேசு என்ன பண்ணணும்னு தெரியல, சரி வாங்க மீன் பிடிக்க போ, நான் போகிறேன் பாருனார். உடனே கூட 6 பேரும் நாங்களும் வர்றோம் அப்படின்னு கோரஸ் பாட்டு போயிட்டாங்க. அந்த பேதுரு இயேசு பரமேறினதை தரிசித்த பின்பும் பயந்துட்டு தான் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று பெந்தெகோஸ்தே நாளில் எழும்பி நின்று சொல்கிறாரு அந்த யூதர்களை பார்த்து, நீங்கள் சிலுவையில் ஆணி அடித்து அவரை கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக. எல்லாரும் சாட்சிப்பா. 11 பேரோட 10 பேரோட எழுப்பி நிற்கிறார். நான் சாட்சி, இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பவுல் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னைக்கெல்லாம் ஒரு டபுள் சிட்டிசன்ஷிப்லாம் வச்சுருப்பாங்க. இந்தியாவிலேயும் அவங்களுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், அமெரிக்காவிலையும் குடியுரிமை பெற்றிருப்பாங்க. டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. பவுலுக்கு அன்றைக்கே ரோமன் சிட்டிசன்ஷிப்பும் இருந்துச்சு. பெரிய பணக்கார குடும்பங்களுக்கு தான் அப்படி சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, அந்த காலேஜில் படித்தேன் அந்த காலேஜில் படித்தேன்னா சொல்கிற மாதிரி கமாலியல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்காலர்கிட்ட உட்காந்து இவர் படித்தவர். கமாலியல்கிற பாதப்படியில் இருந்த ஒரு குருகுலம் மாதிரி, ஹோம் ஸ்கூலிங் மாதிரி, அவர்கிட்ட இருந்து பாடம் படித்தவர். அவர் தைரியமாக சொல்கிறாரு, பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சில மாதங்களுக்குள்ளார், ஏதோ 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கழித்து கதை கேட்டு அல்ல, இயேசுவோடு இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அன்றைக்கு இருந்த சீடர்கள், பர்னபா, அந்த காலத்திலேயே ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தார் சவுல், சக காலத்தில் வாழ்ந்தவங்க. இயேசு நேரில் பார்க்கல, ஆனால் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். 1 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் இயேசு எழுப்பினாரே, இது வரலாற்றில் நடந்ததே. கர்த்தர் என்பது இயேசுவை சொல்லி குறிக்கிற ஒரு சொல். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, அந்த நம்பிக்கை நல்ல. நமக்கு என்ன நம்பிக்கை வருது? அவர் நம்மையும் எழுப்புவார். நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பிரியமானவர்களே, காலையில் சில சான்றுகளை சொன்னேன், அணித்தரமான சில ஆதாரங்களை காட்டி, அந்த ஆதாரங்களை ஒன்று இப்போ நான் தொடர்றேன். இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஐயோ நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். திட்டமாக அவங்களுக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, அதன் நிமித்தமாக பிரியமானவர்களே, எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக, அந்த சாட்சிகள் அதிலிருந்து தான் மார்டர் என்ற பேர். மார்டர் அல்ல, வேறு ஒன்றும் இல்லை, சாட்சி. மார்டர் என்ற சொல்லினுடைய பொருள் வெறும் சாட்சி. அந்த சாட்சி சொன்னதற்காக என்ன சாட்சி சொன்னாங்க? இயேசு உயிரோடு எழும்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அந்த சாட்சி என்பதற்கு தான் உள்ள கிரேக்க சொல் மார்டர்ஸ். பின்னால் இரத்தம் சிந்துறதா இருந்தாலும் நான் சொல்கிற சாட்சியில் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி மறிக்கிறவர்களை இரத்த சாட்சிகள் என்று அழைக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, யோவானை தவிர எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். யோவானையும் கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி மரணத்துக்கு அவர் தப்பினார். அந்த காயங்களோடு கூட, கொப்பளங்களோடு கூட, ஏறத்தாழ 80 வயதுக்கு மேலே அவருக்கு அப்போ அவரை பத்ம தீவுக்கு அனுப்புகிறாங்க. எதன் நிமித்தம்? இந்த சாட்சியின் நிமித்தம். பிரியமானவர்களை, பேதுரு அவரை தலைகீழாக சிலுவையில் அறிந்து கொண்டார். பவுல் அவருடைய தலையை வெட்டினாங்க அப்படின்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. இன்னும் சில வேத பண்டிதர்கள் சொல்லுவது, அவரை சிங்கங்களுக்கு இரையாக போட்டாங்க, சிங்கங்க அவரை அடித்து நொறுக்கி சிங்கங்க தின்னுச்சு, மீதி இந்த உடம்பை எடுத்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க.
இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு பட்டயத்துக்கு இரையாகிறார். தோமா நம்முடைய தேசத்தில் ஈட்டியினால் குத்தி கொல்லப்படுகிறார். தெரேஸ் அவர் அம்பு எய்து அவர் நிறுத்தி அவர் மேலே அம்பு எய்து அவரை கொல்றாங்க. பத்லகேமுவை உயிரோடு தோலை உரித்து தலைகளை சிலுவையில் அறைந்து கொல்றாங்க. அதுக்காக லூக்காவை பற்றி பார்த்தோம். லூக்கா இயேசுவை பார்த்ததில்லை. இவர் துருவா பட்டணத்தை சேர்ந்தவர். பவுலுடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்படுறார். ஆனால் அந்த சாட்சி நிமித்தமாக லூக்கும் கொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, மார்க் நீரோமனுடைய 8வது வருஷத்தில் இவர் கொல்லப்படுறார். அருமையான வேத பண்டிதர். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அப்பாலஜிஸ்ட் ஆஃப் அவர் டே. இந்த காப்புரை வழங்குறதில் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே மிக சிறந்தவர் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜ் மெக்காடல்னு சொல்லுவாங்க. அவருடைய புத்தகத்தில் இது இருக்குது. அவருடைய அநேக புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். அவருடைய ஒரு புத்தகம் ரெடி டிஃபென்ஸ், ஏ ரெடி டிஃபென்ஸ் அப்படிங்கிற மிக அருமையான புத்தகம். இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் ஜார்ஜ் மெக்காடல்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நூல்களை வாசிக்க விருப்பம் உள்ளவர்கள் ஜார்ஜ் மெக்காடலுடைய இந்த நூல்களை வாசிக்கலாம். எவிடன்ஸ் தட் டிமாண்ட்ஸ் வேர்டிக்ட் அப்படின்னு ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். 2 பாகங்கள் உண்டு. பிரியமானவர்களே, அதை குறித்து அவங்க சொல்லும்போது இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. இயேசு தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. இவங்க அதுக்கு மரிக்க ஆயத்தமாக இருந்தாங்க. அதுக்கு மரிக்க ஆயத்தமாக இருந்தாங்க. பவுல் இயேசுவை பார்த்ததில்லை, லூக்கா இயேசுவை பார்த்ததில்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. நம்பினார் மாத்திரமல்ல, அந்த அறிவு சார்ந்த நம்பிக்கை, தெளிவான திருஷ்டாந்தங்க. அடிக்கு பயன் இல்லை, அவர் உயிரோடு இல்லாமல் நாங்கள் சும்மா சொன்னோம், நம்மளால சொல்ல முடியலை. பிரியமானவர்களை, நான் வாசித்த இந்த பட்டியல் மாத்திரமல்ல, இந்த 2000 ஆண்டுகளிலே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயேசுவுக்காக தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த கதை நம்முடைய பாரத தேசத்தில் எப்படி பிறந்தது என்பதை நான் பலமுறை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். பிரியமான, இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மொழிகளிலே பாடப்படுகிற ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நம்முடைய பாரத மண்ணிலே பிறந்த பாடல். எங்கோ அந்நிய தேசத்திலிருந்து வரவில்லை. நொக்கிசா என்ற அந்த மனிதனுடைய 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். நோ டர்னிங் பேக், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள், மனைவி கொல்லப்படுகிறாள். அந்த சூழ்நிலையிலேயும் அவன் சொல்லுகிறான், நோ டர்னிங் பேக். The world is behind me, cross is before me. பாடுறான், சொல்கிறான். பின்னால் சாதர் சுந்தர் சிங் அந்த வார்த்தைகளுக்கு அவரோடு கூட இன்னொரு இணைந்து மெட்டமைக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் டாக்டர் பில்லிகரனுடைய நாட்களில் அந்த பாடல் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. இன்றைக்கு நான் அறிந்த மற்றும் உலக மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். அந்த பாடல் பிறந்தது என்னுடைய பாரத தேசத்திலே. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி. இங்கே இருந்தாங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். தான் சொன்னபடியே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இவருடைய சாட்சிகள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த சாட்சிகள் நமக்கு பலமுள்ள சாட்சிகளாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்ததினால், அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்ததுனால நமக்குள்ள ஒரு பெரிய பிரயோஜனம். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 14:19.
யோவான் 14 John chapter 14 verse 19, one of the greatest blessings we get because we believe in it. வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நீங்க என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். Because I live, you shall also live. It's a very simple fact. Because I live, you shall also live. டாக்டர் பில்லி கிராம் அவர்களுடைய படைமுயற்சி கூட்டங்களில் சிறப்பாக பாடல்களை பாடுகிற அநேகரில் ஒருவர் பில் கேட்ஸ். மிக அருமையாக பாடக்கூடிய பில் கேட். அவங்க மனைவி பேர் குளோரியா கேட். நல்லா நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். இப்போ 3வது ஒரு பிள்ளை பிறக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு தொற்று நோய் தாக்குது பில் கேட். இதே காலகட்டத்தில் குளோரியா அவங்களுடைய தகப்பனார் மரித்து போகிறார். அவங்க குடும்பத்தில் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் இனத்தில் நடக்குது. நல்ல பின்னணி பாருங்க. அன்றைக்கெல்லாம் பாடல் பிறந்த ஒவ்வொரு பாடலுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் ஒரு கதை இருக்கும். இந்த சூழ்நிலையில் 3வது குழந்தை பிறகுது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் பாவம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குது. பாவம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குது. குளோரியா கேத்தருக்கு ஒரே அச்சம். ஒரு பக்கம் கணவனுக்கு உடம்பு சரியில்லை, தகப்பை இறந்துட்டார், ஒரு உறவினர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பாவம் பெருகிட்டு வருது. ஹிப்பி ஸ்டைல், அந்த ஸ்டைல், இந்த ஸ்டைல்னு பாவம் குறிப்பாக அமெரிக்காவில் அதிகமாக பெருகிட்டு வருது. குளோரியா கேத்தருடைய ஒரு பெரிய வேதனை, இந்த சூழ்நிலையில் எப்படி என் பிள்ளையை வளர்ப்பேன். நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பல விதங்கள் அச்சம் வருது. இன்றைக்கெல்லாம் செய்தித்தாளை எடுத்து பார்த்தா பயமாக இருக்கு. இதில் எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்க போகிறோம்? 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன், ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக வந்த செய்தி. 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய பையில் வெட்டர்வாளை மறைத்து வைத்து கொண்டு வந்து தன் வகுப்பில் இருக்கிற சக மாணவனுடைய தலையை துண்டாக வெட்டி கொல்லுகிறான். தடுக்க போன ஆசிரியைக்கும் பயங்கரமாக வெட்டு விழுகிறது. எதற்காக அவன் வெட்டினான் என்று சொன்னால், ஒரு இரவலாக கேட்ட பென்சில் சண்டை. ஒரு பென்சில் சண்டை, அதில் அவன் ஒருத்தனை வெட்டி போட்டான். இன்ஸ்டாகிராமுடைய லவ் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு பார்த்ததே கிடையாது இன்ஸ்டாகிராம் லவ். அவன் வர்றான், காதலிய துண்டு துண்டாக வெட்டி தாங்கழுத்தையும் வெட்டி 2 பேரும் செத்து போகிறாங்க. கொடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தில் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் யூதர்களுடைய தாக்கம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்தது. ஒரு காலத்தில் ரோமர்களுடைய தாக்கம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்தது. கம்யூனிசத்தினுடைய தாக்கம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் தாக்கு பிடித்தோம். இன்றைக்கு கள்ள உபதேசங்களுடைய தாக்கம், கள்ள உபதேசங்களுடைய தாக்கம் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கிறது. கேட்கும்போது நெஞ்சு பதறுது. இப்படி எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? பயமா இருக்கு.
பேசுகிறாரு. வேசிகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள். நீ பரிசுத்தம் 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 சொல்லிட்டு இருந்தான்னா புறம்பான இருளில் தள்ளப்படுவேன். அப்போ என்ன செய்யணுமா? வேசியாக இருக்கணுமா? மறைமுகமாக சொல்கிறார், வேசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவது பிரவேசித்தார்கள். இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, நான் சிஎஸ்ஐ பின்னணியிலிருந்து வரேன். இப்படி ஒரு சம்பவத்தை நான் சிஎஸ்ஐலையும் கேட்டதில்லை. எல்லாரும் ரோமன் கத்தோலிக்க ப்ரீஸ்ட் 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க, அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. குட் ஃப்ரைடேக்கு சபையா தியேட்டருக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்க. குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன் என்ன ஒன்று காட்டுறாங்க. நம்ம அப்படியே அழுக தாங்க முடியலை. குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன் சர்ச்சாக சினிமாவுக்கு போனாங்களோ, தியேட்டருக்கு. கத்தோலிக்கில் கேட்டிருக்கீங்களா? சிஎஸ்சியில் கேட்டிருக்கீங்களா? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு குளோரியா கெய்த்தை தன் பிள்ளையை வளர்க்கிறதுக்கு பயந்தாங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும்? குளோரியா கெய்த்திற்கு ஒரே பயம். யோ, எப்படி என் பிள்ளையை வளர்க்கிறது? 60லேயே இந்த பயம். எப்படி என் பிள்ளையை வளர்க்க போகிறேன்? அந்த பயந்துட்டு இருக்கும்போது தான் இதே நான் வாசித்த யோவான் 14:19 அவங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூற்றார். இப்போ இந்த பின்னணியில் அதை வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போதான் அருமையான அன்பு மகள் குளோரியா கெய்த்தர் இந்த மனதில் கற்றுக் கொடுத்த இந்த யோவான் 14:19 பாடலாக எழுதினாங்க. என்ன எழுதுனாங்க? நம்ம சபையில் அடிக்கடி பாடியிருக்கோம். முன்பு டெல் அடிக்கடி பாட நாமும் பாடியிருக்கோம். பிகாஸ் ஹீ லிவ்ஸ், அவர் பிழைத்திருக்கிறபடியினார். பிகாஸ் ஹீ லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. நாளை நான் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும் உலகத்தில். Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். Because I know he holds the future. அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், my future is safe in his hands more than it's in my hands. இங்கே இருக்கிற அருமையான தாய்மாரை பார்த்து, தகப்பன்மாரை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. இப்போவுமே ஜெபத்தோடு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுங்க. ஹேண்ட் ஓவர் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் வுட் பி மச் சேஃபர் தேன் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் பத்திரமாக இருக்கும். Because he lives, I know all fear is gone. Because I know he holds the future. And life is worth the living just because he lives. வாழ்கிறது சந்தோஷம்தான். நம்ம வாழ்றது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக. Our life is worth living not because we have got wealth. Our life is worth living because we got very high status in the society. Our life is worth living not because we got a palatial house. என் வாழ்க்கையில் ரொம்ப சொத்து சுகம் இருக்கனால வாழ்க்கை ஒரு தகுதியான வாழ்க்கை என்றால் இல்லை.
நான் நல்ல உயர் பதவியில் இருக்கிறேன், அந்தஸ்து இருக்கு, அது என் வாழ்க்கைக்கு தகுதியாக இருந்தால் அதுவும் தகுதியாக தெரியல. பிரியமானவர்களே, பெரிய வீடுலாம் இருக்கு, அது தகுதியா? தகுதி இல்லை. எது வாழ்க்கையில் தகுதி? and life is worth the living just because he lives. அவர் ஜீவிக்கிறபடியினால நான் ஜீவிக்கிறேன், அவர் வாழ்கிறபடியினால நான் வாழ்கிறேன். மிக அருமையான ஒரு பாடல். அவர் உயிரோடு இருக்கிறபடியினால நம்ம ஜீவிக்க முடியும், இந்த உலகத்திலும் ஜீவிக்க முடியும். லெட் கம் வாட் மே we can live. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் நம்ம தொழுது கொள்றோம். we can live. பிரியமானவர்களே, அவர் சொன்னபடியே 7 குறிப்புகளை சொன்னேன். ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ஒன்று அப்படியே உயிர் தெழுந்தாருன்னு. 2வது, அவர் சொன்னபடியே காணப்பட்டார். நீங்கள் என்னை காண்பீர்கள்னு சொன்னார். அவர் சொன்னபடியே மற்றவர்கள் மத்தியில் அவங்க சீடர்கள் மத்தியில் அவர் காணப்பட்டார். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி அவர்களுக்கு காணப்பட்டாரோ அதே போல இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுது. இன் ஒன் வே ஆர் தி அதர், ஜீசஸ் த ரிசன் சேவியர், as he has promised, he reveals himself to us. அவர் சொன்னபடியே நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். பயப்பட வேண்டாம். I love you and I will manifest myself to you. Whatever your situation may be. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உயிர் தெழுந்ததுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். 2வது, எப்படி ஆயினும், whatever the way it may be, as he has said, he will manifest himself to us. அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அந்த கடல் கொந்தளிக்கும் போது, in that troubled sea, when the wind was contrary, when the waves were high, when the waters were troubled, Jesus came walking on the water. இயேசு தண்ணீரின் மேலே நடந்து வந்து he manifested himself to the disciples. அன்றைக்கு தத்தளித்து கொண்டிருந்த சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரே. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்த இயேசு, when he has risen as he said, will he not reveal himself to us as he said? அவர் சொன்னபடியே தமக்கு நம்ம வெளிப்படுத்த மாட்டார். எத்தனையோ சூழ்நிலைகள் ஆச்சரியமாய் அவர் நமக்கு உதவி ஒத்தாசையை தந்திருக்கார். இந்த ஒரு சாட்சி நினைவுக்கு வருது. ஒரு சில முறை முன்பு நான் சொல்லியிருக்கேன். 1978, I was 27 years old. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காட்டாத்துறை பாஸ்டர் என் தாமஸ் ஐயா அவங்க சபையில் ஊழியத்துக்காக நான் போயிருக்கிறேன். அன்று ஒரு ராத்திரி அங்கே பக்கத்தில் உள்ள இன்னொரு கிராமத்தில் அந்த சபையில் மீட்டிங் நடத்த நானும் இன்னொரு சகோதரர், அவர் அப்போ கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருந்தார், 2 பேரும் போனோம். அப்போயுமே நான் பைக் ஓட்டுவேன். ஐயா புல்லட் பைக் வச்சுருந்தாங்க என் தாமஸ் ஐயா. என் பைக் எடுத்துகிட்டு போங்கன்னு. அந்த ரோடெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கும். நான் சொன்னேன், நான் மெட்ராஸில் பைக் ஓட்டிவிடுவீங்க, நம்ம ஊரில் பைக் ஓட்ட முடியாது. நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டு வந்துடுறோம். போன இடத்துல எனக்கு கொஞ்சம் ஜுரம் வேறு வந்துச்சு. மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-10:30 மணிக்கு நாங்கள் திரும்புகிறோம். திரும்பும்போது பார்த்தா அங்கங்கிருந்து நிறைய நாய்கள் பயங்கரமாக குலைச்சிட்டு வருது. நாங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரிய ஒரு டாக், நல்ல புல்டாக், நல்ல இவ்வளோ பெரிய டாக் ஒன்று அப்படி ஒயிட் டாக் கம்பீரமாக வந்துச்சு. இந்த நாய் வந்து அந்த நாயெல்லாம் துரத்தி விட்டுச்சு. அதெல்லாம் எனக்கு ஏற்க ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்திருப்போம், அடுத்த குக்கிராமம். அங்கேருந்து ஒரு 10-15 நாய் வருது. இந்த நாய் திடீர்னு எங்களுக்கு முன்னால் வந்து அந்த நாயோடலாம் அப்படி நின்று எழுத்தனமும் முறைக்குது, குலைக்குது. அந்த நாயெல்லாம் பயந்து ஓடுது. இது ஒரு சாதாரண நிகழ்வு. 2ஆவது தடவை, 3ஆவது தடவை, 4ஆவது தடவை இது நடக்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பு உண்டாயிற்று. நடந்தது.
அந்த ஆசிரியர் இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருக்கார். 2 பேரும் வர்றோம். இப்படி பிரமிச்சோம். அப்போ அவர் கேட்குறாரு, இது நாயா ஏஞ்சலா, நாயா ஏஞ்சலா அப்படிங்கிறார். இது வந்துட்டோம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் அந்த பாஸ்டருடைய என் தாமஸ் அவங்களுடைய வீடு. நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த நாய் அந்த கேட் பக்கம் போகுது. எங்கள் 2 பேருடைய கண்களுக்கு முன்பாக, ஒருத்தர் இல்லை 2 பேர், 2 பேருடைய கண்களுக்கு முன்பாக அந்த நாய் மறைஞ்சு போச்சு. அந்த நாய் மறைஞ்சு போச்சு. அப்படியே நின்றுட்டார் அந்த சார். அப்படியே மறைஞ்சிச்சு நாய். அது வரைக்கும் என் கூட திங்கு திங்கு திங்குன்னு முன்னால் வந்துட்டு இருந்த நாய் முன்னால் வரும், பின்னால் போகும், முன்னால் வரும், பின்னால் போகும். அப்படியே கண்களுக்கு முன்பாக மறைஞ்சிச்சு. அடுத்த நாளே அந்த கிராமத்தில் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, இப்படி உங்கள் ஊரில் ஒரு நாய் இருக்கான்னு கேட்டால், அப்படி நாயே எங்கள் ஊரில் கிடையாதுன்னார். இயேசுவின் நாமத்தில் ஐ டெல் யூ, whatever your situation may be, Jesus will manifest himself as he has said. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் கர்த்தர் கண்டிப்பாக அவர் சொன்னபடியே தம்மை நமக்கு காண்பிப்பார். He manifested himself to the disciples. குறிப்பிட சொல்லி கடந்து போகிறேன். 3வது, தாம் சொன்னபடியே அவர் பரமேறினார். அவர் பரமேறினபடியினாலே நிறைய நன்மைகள் உண்டு. அவர் பரமேறினபடி, பிகாஸ் he ascended into heaven, he sent the Holy Spirit, the comforter who will never be taken away from us, the comforter who will abide with us forever and ever. என்னன்னைக்கு நம்மோடு இருக்கிற தேற்றரவாளர், நம்மை விட்டு எடுபடாத தேற்றரவாளர். ஏன்? அவர் பரமேறினபடியினால். அவர் பரமேறினபடியினால, பிகாஸ் he ascended into heaven, he is interceding for us. நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இரத்தம், ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் வெளியேறப்பட்ட அந்த இரத்தம், பேசுகிற ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் இந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிட்டு. எப்படி நமக்கு ரட்சிப்பு வருது? அந்த இரத்தம். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பிகாஸ் he lives we can live. அவர் சொன்னபடியே காணப்பட்டார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? கண்டிப்பாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவர் சொன்னபடியே பரமேறினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னபடியே பரிசுத்தாவியை பொழிந்தள்ளினார். எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கோம். தேவனுடைய ஆவி நம்ம சரீரத்தில் வாசமாக இருக்குது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the Spirit of God that raised Jesus from the dead. He was dead and buried, bled and died. இரத்த கடாரியாக மரித்தார். நார் நாராக கிழிச்சு துவைச்சி கசக்கி அந்த பாடியை பிச்சு, அந்த bloody பாடி, இரத்த கடாரியான சரீரம், அதை கலரில் வச்சுட்டாங்க. அந்த சரீரத்தை இந்த ஆவியானவர் மகிமையான சரீரமாக எழுப்பியிருப்பாரே. ஆனால் ரோமர் 8:11, if that, Romans 8:11, if that spirit lives in my body, அந்த ஸ்பிரிட் என் பாடியில் இருக்குமானா, how much it will quicken my mortal body. சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை அது உயிர்ப்பிப்பது எவ்வளவு நிச்சயம். சொன்னபடியே அவர் பரமேறி பரிசுத்தாவியை பொழிந்தள்ளினார். சரி, 4வது, அவர் தாம் சொன்னபடியே நம்ம கூட இருக்கிறார். அதுக்கு அப்போஸ்தலர்கிட்ட சொன்னாங்க, பயப்படாதீங்க, fear not, I am with you, even to the end of the world. உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் சொல்லித்தான் பரமேறினார். ஐ வில் பி வித் யூ. அவர் தாம் சொன்னபடியே அவர்களோடு கூட இருந்தார்.
இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அவர் சொன்னபடியே இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் பரமேறி ஒரு 2 மாதம் இருக்கும். 50வது நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். அபிஷேகம் பெற்று ஒரு வாரம் இருக்கும் வச்சுக்கோ. அங்கே ஒரு பிறவியிலேயே ஊனமுற்று பிறந்த ஒரு மாற்றுத்திறனாளின்னு இன்றைக்கு சொல்கிறோம். பைபிளில் சப்பானின்னு போட்டிருக்க அந்த பழைய லாங்குவேஜ். அவன் உட்காந்து பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது போகிறவங்க ஏதாவது விட்டுக்கிட்டு போட மாட்டான். ஏசாமின்னு பிச்சை கட்டுக்கிட்டு இருக்கான். அவனை உற்று பார்த்து பேதுரு சொல்கிறாரு, என்ற வெள்ளியும் பொண்ணும் இல்லைப்பா, என் இருக்கிறது உனக்கு தாரேன். என்று என்ன இருக்கு தெரியுமா? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படிங்கிறார். அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடி தேவாலயத்துக்குள்ளே போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனம் ரட்சிக்கப்படுது. அவன் பிரியமானவர்களே, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதனால் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். அவர் தாம் சொன்னபடியே காணப்பட்டார். இன்றைக்கு அவர் சொன்னபடியே நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் சொன்னபடியே பரமேறி பரிசுத்தாவியை அனுப்பினார். அந்த பரிசுத்தாவி இன்றைக்கு நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்குது. அவர் தாம் சொன்னபடியே நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னபடியே நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணை நின்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது நம்ம நடத்துகிறார். கூட இருக்கார் தானே. குழந்தை எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார். நல்ல சாட்சிகளை கேட்டோம். அப்போது அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே காணப்பட்டார். As he said he was risen. As he said he manifested himself to others. As he said he ascended into heaven and sent the Holy Spirit. As he said he was with them and he is with us. அடுத்தபடியாக பிரியமானவர்களே, அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவனை தருவேன். நான் உங்களுக்கு ஜீவனை தருவேன். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே நமக்கு ஜீவனை அருளி இருக்கிறார். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவன் என்று சொல்வது வாழ்வு, வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, என்ன இருக்கோ இல்லை எல்லாம் தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். அருமையான சொற்றொடர் அது. ஜீவன் என்பதற்கு நல்ல தமிழ் சொல் வாழ். வாழ் என்பதுதான் வாழ்த்து, வாழ்க, வாழ்க்கை அப்படிலாம் வந்திருக்கு. வாழ் உயிரோடு இருக்கிறதில்லை, வாழ்வது, வாழ்வாங்கு வாழ்வது. அவர் சொன்னபடியே நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். உங்கள் அநேகருடைய பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அவர் தாம் சொன்னபடியே உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். You're not just living. You're not just living. ஏதோ உயிரோடு இருக்கல. You got a life in you. உங்களுக்குள்ளாக ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு முக்கியமான காரியம், அவர் சொன்னபடியே நம்மை பிதாவினிடத்தில், எல்லாம் வல்லவரிடத்தில், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த இறைவனிடத்தில், to that Elohim, to that God who created heaven and the earth, to our eternal Father, He leads us. அவர் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அந்த மேலறையில் அவர் சொன்னார். In that upper room, in the night that before he was betrayed, he said, I am life, I am truth, I am way. Without me,
no one can come to the Father. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இன்று ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். அது என்னங்க வழி சத்தியம் ஜீவன்? அன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 வாசல்கள் இருந்தது. அதே பேட்டர்னில் தான் தேவாலயத்தை கட்டினாங்க. 3 வாசல்கள் இருந்தது. இந்த முதல் வாசலுக்கு பேர் வழி, 2வது வாசலுக்கு பேர் சத்தியம், 3வது வாசலுக்கு பேர் ஜீவன். The first gate is known as way, second gate is known as truth, third gate is known as life. இந்த 3 கேட்டை தாண்டி தான் நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு போக முடியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனால் நமக்கு ஒரு வழி வேணும், ஒரு மார்க்கம் வேணும். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர், இது ஒரு மார்க்கம். கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று அழைக்கப்படல. ஆதியில் தோமா வந்தார, கிறிஸ்தவங்கிற பேர் இல்லை, தோமாவுக்கே கிறிஸ்தவங்கிற பேர் தெரியாது. அது அந்திகால சீடர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு புனை பெயர் அது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அன்றைக்கு இருந்த பேர் என்ன தெரியுமா? மார்க்கம். தேவனை அடையக்கூடிய ஒரு வழி, இதுதான் சத்தியம். நான் எப்போதுமே இந்த தேசத்து மகனாக இருப்பதில் ரொம்ப பெருமைப்படுவேன். உலகத்தில் எந்த நாட்டில் இந்த மாட்டோ இருக்க இல்லையோ, நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்துக்கு வைத்த மாட்டோ சத்தியமே ஜெயத்தே. நம்ம தேசத்தில் நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும். ஆண்டவரே, என் தேசத்தில் சத்தியம் ஜெயிக்கட்டும். இன் பாலிட்டிக்ஸ், இன் பியூரோக்ரஸி, இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியலில், ஆட்சி அதிகாரங்களில், பிரியமானவர்களே, அரசு துறைகளில், மதங்களில், மதவாதிகள் மத்தியில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் செவிங்க, சத்தியம் ஜெயிக்கட்டும் ஐயா. என் தேசத்து முற்பிதாக்கள் வச்ச பேரே அதான், சத்தியம் ஜெயிக்கணும். அசத்துவமா சத்கமைய, எங்களை அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக நடத்தும். அப்போ தான் நம்ம இந்த பிதாவிட்ட போக முடியும். தட் இஸ் த வே தட் வி கேன் கோ டு த ஃபாதர். அண்ட் வாட்ஸ் த லைஃப்? Jesus said, I am gate number 1, gate number 2, gate number 3. Without me, no one can go to the most holy place. நான் தான் கேட் நம்பர் 1, நான் தான் கேட் நம்பர் 2, நான் தான் கேட் நம்பர் 3. என்ன இல்லாமல் ஒருவன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு வழியாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு சத்தியமாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசு தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். என்ன செய்கிறாரு? நம்மை பிதாவினிடத்திலே நடத்துகிறார். அப்போ இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், நாம் பிழைத்திருக்கிறோம். இயேசு தாம் சொன்னபடியே காணப்பட்டார், இன்றைக்கு நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு தாம் சொன்னபடியே பரமேறி பரிசுத்தாவியை பொழிந்தருளினார், இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இயேசு தாம் சொன்னபடியே பிரியமான நம்மை ஜீவனுக்குள்ளே நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்கிறோம். தாம் சொன்னபடியே அந்த ஒன்றான மெய் தெய்வத்திடத்தில் சேரக்கூடிய பாக்கியமாக அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு. சொன்னபடியே ஹீ இஸ் த வே, ஹீ இஸ் த ட்ரூத் அண்ட் ஹீ இஸ் த லைஃப். அவர் சொன்னபடியே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் தாம் சொன்னபடியே திரும்பி வருவார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே காணப்பட்டார், தாம் சொன்னபடியே பரமேறினார், தாம் சொன்னபடியே ஜீவன் தந்தார், தாம் சொன்னபடியே நம்மை தேவனிடத்தில் நடத்துகிறார், தாம் சொன்னபடியே இந்த இயேசு திரும்ப வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய நாம நமத்திலே மகிமைப்படும். இயேசு திரும்பி வருவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். அப்போஸ்தலர் 1:9-11 மட்டுமாக அந்த தேவ தூதர்கள் சொன்னாங்க, அவர் எப்படி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இயேசு திரும்பி வருவார் என்று சொன்னாங்க. ஒரு சில வசனங்கள் என்ன வேகமாக சொல்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை, வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க, வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். மத்தேயு 24:30, Matthew 24:30, Matthew 25:31, மத்தேயு 25:31, மார்க் 13:26, மார்க் 13:26, லூக் 21:27, லூக்கா 21:27, ஜான் 14:3, யோவான் 14:3,
1 Thessalonians 1:10, 1 தெசலோனியர் 1:10, 1 Thessalonians 4:16, 1 தெசலோனிக்கர் 4:16, 2 Thessalonians 1:7-10, 2 தெசலோனியர் 1:7-10, Revelation 1:7, வெளிப்படுத்தின விசேஷம் 1:7. In all these places, as he said, he would come again. அவர் சொன்னபடியே இயேசு திரும்பி வருவார். அவர் சொன்னபடியே, as he said, he is risen. As he said, he manifested himself to others. As he said, he ascended into heaven and sent the Holy Spirit. As he said, he is with us. As he said, he has given us life. As he said, he has become the way for us to go to the Father. As he said, he will come again. அவர் திரும்பி வருவார். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட காலத்தில் எருசலேமுடைய மதில்கள் எடுத்து கட்டப்பட்டதிலிருந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து மேசியா வருவார். 39 வாரங்கள், 39 into 7 years, 39 7 கழித்து அவர் சொன்னபடியே வந்தார். சொன்னபடியே என்றைக்கு அர்த்தசஷ்ட ராஜாவால் எருசலேம் மதில்கள் எடுப்பித்து கட்டப்படுவதற்காக கட்டளை பிறந்ததோ, சரியாக 383 ஆண்டுகள் கழித்து அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு, அநேகருடைய கணக்கு பஸ்கா பண்டிகை அந்த பண்டிகை அன்னைக்கு தான் அந்த ராஜா நெகேமியாவுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்தாங்கிறாங்க. அதே பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மேசியா சங்கரிக்கப்பட்டார். சொன்னபடியே அவர் பெத்லகேமில் பிறந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே நாசரேத்தில் அவர் வளர்ந்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே கலிலேய கடற்கரை பகுதியில் அவர் ஊழியம் செய்தார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவருடைய வாழ்க்கையில் மரித்தோர் உயிரோடு எழும்பினாங்க, குருடர் பார்வை அடைந்தாங்க, ஊமையர்கள் பேசினாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அவர் தம் சொன்னபடியே கழுதையின் மேலே பவனியாக எருசலேமுக்கு வந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார். நியாயம் எடுபட்டு போயிற்று. சொல்லப்பட்டபடியே குற்றவாளிகளில் ஒருவனாக கருதப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் முன் அறிவிக்கப்பட்டபடியே அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டார்கள். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் முகத்தில் துப்புனாங்க, அடித்தாங்க. அவர் முதுகு உழுதுண்ட நிலம் போல் ஆனது. எல்லாம் சொன்னபடியே அவர் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடியே அவர் ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறந்த காலம், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தாம் சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே காணப்பட்டார். தாம் சொன்னபடியே பரமேறினார். தாம் சொன்னபடியே பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். தாம் சொன்னபடியே இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிறப்பு தீர்க்க தரிசனத்தின் நிறைவு, அவருடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனத்தின் நிறைவு, அவருடைய பாடு மரணம், அடக்கம் பண்ணப்பட்டது, வஸ்திரத்தில் சீட்டு போட்டது, எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவு. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எப்படி சொல்லப்பட்டபடியே பிறந்தாரோ, எப்படி சொல்லப்பட்டபடியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, எப்படி தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து பரமேறினாரோ, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் சொன்னபடியே திரும்பி வருவார். அவர் சொன்னபடியே திரும்பி வருவார். அவர் சொன்னபடியே திரும்பி வருவார். ஒரே ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
பிரியமான 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. வார்த்தையை உங்கள் மேல் கூறி நான் நிறைவு செய்கிறேன். அவர் தாம் சொன்னபடி as he said, அவர் திரும்பி வருவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்போம்.